அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நூரி ஜாமியா மூலமாக ஒவ்வொரு நாளும் ரமலானுடைய சிறப்பு அம்சங்கள் உங்களுக்கு பேசப்படுகிறது. இன்று இன்ஷா அல்லாஹ் மக்ஃபிரா என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை பற்றி பேசப்படுகிறது. ரமலானுடைய இந்த மாதங்களில் நீங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பாவ மன்னிப்பு தேடும்போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி கேட்டார், எனக்கு வீடு இல்லை, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்றார்கள். பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்றார்கள். குழந்தை இல்லை என்று இன்னொருவர் கேட்டார், பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்றார்கள். இன்னொருவர், எனக்கு வசதி இல்லை, பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்றார்கள். இந்த பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடும்போது நம்முடைய உடலும் நம்முடைய உள்ளமும் நம்முடைய ஜீவனும் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். அப்படி இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடும்போது அல்லது தௌபா செய்யும் போது அல்லாஹ் உங்களை நேசிக்கிறார். ஏனென்றால் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். உரியவர்களே, உங்களுக்கு ஒன்றை சொல்லித் தருகிறேன். நீங்கள் உங்களை பெற்றோர்கள் பெற்றெடுத்தார்கள், வளர்த்தார்கள், ஆளாக்கினார்கள், படிக்க வைத்தார்கள். அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம்? சகோதரர்கள், கூட பிறந்தவர்கள், உறவுகள், இவர்களுக்கெல்லாம் ஒரு கடமை இருக்கிறது நம்மின் மீது. அது என்ன கடமை தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர் லனா வலிவாலிதீனா வலிமஷாயிஹினா வலிஅஸாத்திதினா வலிகராபாத்தினா வலிஅஹ்பாபினா வலிமன் லஹு ஹக்குன் அலைனா வலிஜமீ உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி கேட்டு பாருங்க. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பெற்றோருடைய பாவங்கள், எங்களுடைய மனைவி, மக்கள், உற்றார் உறவினர்கள், எங்களை கண்ணியப்படுத்திய கண்ணியமான எங்களுடைய உஸ்தாதுமார்கள், சிறப்புக்குரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துமார்கள், அத்துணை பேருடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறப்போ இந்த புனிதமான ரமலானுடைய பரக்கத்தால், ரமல் என்றால் கரித்தல் என்று பொருள்படும், ரமலான் என்றால் பாவங்களை கரித்தல் என்று பொருள்படும். எனவே நாம் பாவ மன்னிப்பு இந்த மாதத்தில் தேடும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, கரிக்கப்பட்டு, எரிக்கப்பட்டு, பொசுக்கப்பட்டு, அது தூரமாக்கப்பட்டு நம்மை பரிசுத்தமாக்கி விடும் என்பதே உண்மை. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து சிறப்பான பாக்கியங்களை இந்த ரமலானுடைய மாதத்தில் தந்தல் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.